வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சர்க்கியூட் தியரி ரிலேட்டட் ஒரு 4 சம்ஸ் பார்ப்போம். ஸோ மெயின்லி இந்த 4 சம்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் சீரியஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி பை யூஸிங் ஸ்டார் டெல்டா. ஸோ சீரியஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு அதே மாதிரி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் த்ரூ எனி பிரான்ச், ஸோ அதுவும் சால்வ் பண்ணுற மாதிரி சில சம்ஸ் பார்ப்போம். So first sum, find the equivalent resistance and current I in the given circuit. So கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RAB கண்டுபிடிக்கணும் and current I. So they didn't mention where is the current I, so sorry for that. So current I will be from the source. So sourceலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு லைன் போட்டுருக்கோம். ஸோ சோர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய கரண்ட் தான் வந்து we have taken that as a I. ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிற காம்பினேஷன் எதுலேயுமே இல்லை. ஸோ 10 and 50 சீரீஸ் எடுத்தாலுமே சென்டர்லேருந்து 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. அதே மாதிரி தான் 24, 30. ஸோ சீரீஸ் பேரலல் காம்பினேஷன் இல்லை, பட் we have ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். ஸோ இங்கே ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் மாதிரி சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார் டெல்டா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 20 ஓம், 10 ஓம், 50 ஓம். ஸோ இது மூணுமே சேர்ந்து ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார். ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாரை நம்ம டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ கன்வெர்ட் பண்ணால் வி கேன் சால்வ் த சர்க்கியூட் பை நார்மல் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். ஸோ 20, 10, 50 ஸ்டார் கனெக்ஷன் எடுத்துக்கோம். ஸோ அதை டெல்டாவை மாற்ற போகிறோம். ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டேக் R1 as 20, R2 as 10 அண்ட் R3 as 50. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்காண்டி நான் அப்படி வச்சுருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் இந்த ஸ்டார் டெல்டாவை மாற்ற போகிறீங்க அப்படின்னா டெல்டாவோட பிரான்ச் ரெசிஸ்டன்ஸோட நேம் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து RA, RB அண்ட் RC அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ டாட்டட் ஃபார்மேட்டில் வரைஞ்சோம். டெல்டா வந்து ஒரு விஷுவலாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டாட் ஃபார்மேட்டில் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ திஸ் வில் பி லைக் திஸ். ஸோ இங்கே வந்து R1 அண்ட் R2க்கு நடுவில் we have drawn RA, R1 R3க்கு நடுவில் we have drawn RC and R2 R3 அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி we have drawn RB. ஸோ இப்போ அப்படின்னா எப்படி இந்த ஸ்டார் வந்து டெல்டாவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம வந்து RA, RB, RC கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டார் டு டெல்டா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ரெசிஸ்டன்ஸ் இன் தி ஸ்டார் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ ஸ்டார் நெட்வொர்க்கில் ரெண்டு ரெசிஸ்டராக எடுத்து மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக ஆட் பண்ணுறோம் டிவைடட் பை ஆப்போசிட் ரெசிஸ்டர் டு தி பிரான்ச், டெல்டா பிரான்ச். ஸோ இங்கே டெல்டா பிரான்ச் வந்து RA எடுத்தோம்னா RAவோட ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா R3. ஆர்எல்ஸ் RAல எந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகலையோ அந்த ரெசிஸ்டர் நம்ம வந்து டினாமினேட்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே RAல வந்து R1, R2 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு, பட் R3 கனெக்ட் ஆகலை. ஸோ அப்படின்னா R3 டினாமினேட்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு தடவை இந்த ஃபார்முலா நம்ம எழுதாமல் இருக்கிறதுக்கு பதில் we can take Rx equal to R1. அதாவது நியூமினேட்டரோட வேல்யூ வந்து நான் Rx அப்படின்னு காமனாக எடுத்துட்டேன். ஸோ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. ஸோ we will get the value of Rx as 1700. R1 வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம் 20, R2 10. ஸோ 20 into 10 100. I mean R2 R3 50 into 10 500 and R3 R1. So 50 into 20, so 1000. ஸோ டோட்டலாக RXங்கிறது 1700. அப்புறம் நம்ம இப்போ வந்து RA கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ RA is equal to RX by R3. ஸோ 1700 by 50. ஸோ RA is equal to 50. ஸோ நெக்ஸ்ட்டு we can find RB. ஸோ இப்போ RBக்கு வந்து ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் என்ன வருது R1. ஸோ R1 தான் வந்து RBயில் கனெக்ட் ஆகாத ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா 1700 டிவைட் பை 20. ஸோ இட் ஷுட் பி ஈக்குவல் டு 85. அதுக்கப்புறம் RC. ஸோ RCக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா R2 10 ஓம். ஸோ அப்படின்னா ஃபார்முலா வில் பி 1700 டிவைட் பை 10. ஸோ RC வில் பி ஈக்குவல் டு 170. ஸோ அப்படின்னா சர்க்கியூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் உள்ள ஸ்டார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெல்டாவாக மாற்றி வி கேன் ட்ரா. அப்படி வரைஞ்சோன்னா இதுதான் நம்மளோட சர்க்கியூட். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டே நம்ம திருப்பி ரீட்ரா பண்ணலாம். என்ன அப்படின்னா ஈவன் தோ பார்க்குறது டெல்டாமாக இருந்தாலுமே வி கேன் ரீட்ரா. அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்து 24 and 34
ஜாயின் பண்ணுது. அதே மாதிரி 30 and 170 அதையும் ஜாயின் பண்ணுது. ஸோ 24 ஓமோட அனதர் எண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் 34ம் காமனாக தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஸோ ரெண்டு ரெசிஸ்டரோட ரெண்டு பாயிண்ட்டுமே காமன் பாயிண்ட் தான். அப்படின்னா வி கேன் டேக் இட் தட் அஸ் அ பேரலல். 24 34ம் பேரலாக எடுத்துக்கலாம். சிமிலர்லி 30 கீழே பார்த்தீங்கன்னா 30 and 170 அதோட பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டோட பாயிண்ட்ஸ் வந்து சேம் கனெக்ஷன் தான் இருக்குது. அப்படின்னா 30 and 170 பேரலல். அப்படின்னா சர்க்யூட்டை மாற்றி வரைஞ்சோம் அப்படின்னா so this is our circuit. So 24 and 34 parallel, 30 and 170 parallel. So 24 and 34 parallel க்கு formula கொடுத்தோம் அப்படின்னா so 24 into 34 divided by 24 plus 34, so answer will be 14.06. so decimal point நான் வந்து ரெண்டு decimal point எடுத்துக்கிட்டேன். round off பண்ணனும்னா you can round off. so அதுக்கேற்ற மாதிரி there will be some changes in your ஃபைனல் வேல்யூ. ஸோ ஒரு அதுலேயும் டெசிமல் பாயிண்டில் சான்சஸ் இருக்குது, வேரி ஆகுதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா 30 and 70 சரி 170 பேரல். ஸோ அதுக்கு ரெஸ்டன்ஸ் இருந்ததுன்னா 30 into 170 divided by 30 plus 170. ஸோ ஆன்சர் will be 25.5. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு பிரான்ச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு we can draw as a single. ஸோ instead of 24 34 we have drawn 14.06. அதே மாதிரி instead of 30 and 170 we have drawn 25.5. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 14.06 and 25.5 இது ரெண்டுமே எப்படி இருக்குது இன் சீரியஸ். அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணலே போதும். அப்படி ஆட் பண்ணால் 39.56. ஸோ அப்படின்னா நமக்கு சர்க்யூட் இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 39.56 and 85 ரெண்டுமே எப்படி இருக்குது இன் பேரலல். ஸோ போட்டோம் அப்படின்னா 85 into 39.56 divided by 85 plus 39.56. ஸோ இதுக்கு டெசிமல் பாயிண்ட் போட்டால் 26.99. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 27. ஸோ 27 எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட்டு 13 Ω அண்ட் 27 Ω ரெண்டுமே இப்படி கெயின் சீரியஸாக இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். அப்படின்னா R equivalent will be equal to 40 Ω. நம்ம கேட்டது என்னது, RAB தான் கேட்டாங்க. அப்படின்னா RABங்கிறது இங்கே 40 Ω. அண்ட் தென் they have asked for the current I. ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் பர் ஓம்ஸ் லா V is equal to IR. ஸோ V நமக்கு தெரியும் 10, R வந்து எவ்வளோ 40. அப்படின்னா I வேணும் அப்படின்னா சரிங்க V equal to 100. ஸோ V is equal to 100 volt. ஸோ அப்படின்னா I is equal to 100 by 40. ஸோ 2.5 ampere. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் R equal to 40 and I is equal to 2.5 amps. ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு மெயின் ட்ரிக் என்ன அப்படின்னா the star to delta transformation அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டுனா மற்றபடி மற்ற எல்லாமே நார்மல் ஆப்ரேஷன் தான். ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் சம். ஸோ ஃபைண்ட் தி வோல்டேஜ் V1 and V2 in the given circuit and also find the power supplied by the current source. ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் நமக்கு ரெண்டு அன்னோன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க V1 and V2. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் டோட்டல் பவர் சப்ளைட் பை 10 milliampere கரண்ட் சோர்ஸ். ஸோ அதுவும் நம்மளோட எய்ம். ஸோ இது ரெண்டு நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்யூட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ 5 kilo ohm அண்ட் 20 kilo ohm ரெண்டுமே பேரலாக இருக்குது. அண்ட் தென் 3 kilo ohm 1 kilo ohm. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது இன் சீரியஸாக இருக்குது. ஸோ அப்படின்னா we can add for series. ஸோ 3 plus 1 4K. ஐ மீன் அங்கே இது பண்ணிங்க அப்படின்னா ஸோ 20 into 5 divided by 20 plus 5. ஸோ 4K. ஸோ ரெண்டும் parallel and series. ஸோ அதுக்கு ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா ஸோ our circuit will be like this. ஸோ 10 milliamps வந்து 4K. ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் ரீடாக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் 10 milliampsங்கிற கரண்ட் எப்படி பிரியுது, ஸோ I1 and I2 ரெண்டு ரெசிஸ்டருக்கும் பிரியுது. ஸோ இங்கே 4K ரெசிஸ்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாகவே ரெசிஸ்டர் சேமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வில் பி ஷேர்டு ஈக்குவலி. ஸோ அப்படின்னா 10/2 அப்படின்னா 5 milliamps ஈச். ஸோ ஒரு ரெசிஸ்டருக்கும் எவ்வளோ போகும் 5 milliamps ஆஃப் கரண்ட் போகும். ஸோ அப்படின்னா I1 = I2 = 5 milliamps. அது மாதிரி இது எப்படி இருக்குது இன் பேரலில் இருக்குது. ஸோ அப்படின்னா R ஈக்குவலன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ R/2 அப்படின்னா 4K divided by 2 அப்படின்னா R ஈக்குவலன்ட் will be 2 kilo ohm. ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு வந்து I1 கண்டுபிடிச்சாச்சு, I2 கண்டுபிடிச்சாச்சு, தென் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு எங்கென்ன தேவை V1 and V2. அப்படின்னா எனக்கு V1 தேவை அப்படின்னா கரண்ட் த்ரூ 3 kilo ohm
அது மட்டும் நமக்கு என்னென்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ கரண்ட் த்ரூ 3 கிலோ ஓம் என்னது? ஸோ I1 தான் கரண்ட் த்ரூ 3 கிலோ ஓம். என்ன ரீசன் அப்படின்னா அந்த 4 கிலோ ஓம் நமக்கு எதுலேருந்து வந்துச்சு? ஃப்ரம் த சீரியஸ் ஆஃப் 3 + 1. ஸோ அப்படின்னா I1 வில் பி தி கரண்ட் த்ரூ 3 கிலோ ஓம். அதே மாதிரி இங்கே V2ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் 20 கிலோ ஓம். அதே தான் பேரலல் டு 5. ஸோ 5க்கும் 20K ரெண்டுமே பேரலாக இருக்குன்னா அதோட வோல்டேஜ் வில் பி சேம். அதுக்கு நீங்கள் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலுமே, அதாவது 20 × 5/5 கண்டுபிடிச்சோம்ல, ஸோ 4 கிலோ ஓம். ஸோ அதுக்குமே வோல்டேஜ் வில் பி சேம் V2 தான். ஸோ அப்படின்னா V1க்கு நம்ம நினச்சணும் கரண்ட் த்ரூ ரெசிஸ்டர் 3K கண்டுபிடிச்சாலே போதும். நம்மள அப்புறம் 3K × I1 ஆஸ் பர் ஓம்ஸ் லா V = R × I போட்டோம் அப்படின்னா V1 வில் பி 15 வோல்ட். அதே மாதிரி V2க்கு நம்ம நினச்சணும். ஸோ ஃபார் V2 ரெண்டுமே பேரலாக இருந்துச்சுன்னா அது வோல்டேஜ் எப்போவுமே சேமாக இருக்கும். அது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜுமே சேமாக தான் இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு 4Kவோட வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ 4K ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட் வந்து I2 இல்லை நீங்கள் I1 எது எடுத்தாலும் இங்கே சேம் தான். ஸோ அப்படின்னா வோல்டேஜ் வில் பி 4K × 5 milliamps which will be equal to 20 வோல்ட். ஸோ V1 கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ பவர் சப்ளைட் பை தி கரண்ட் சோர்ஸ். நம்ம ஆல்ரெடி R ஈக்குவல் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்படின்னா பவர் P = I²R அப்படி கண்டுபிடிச்சாலும் சேம் தான். ஆர்எல்ஸ் கரண்ட் சோர்ஸ் 5K V2 எல்லாமே எப்படி இருக்குது? இன் பேரலாக தான் இருக்குது. அப்படின்னா V2 தான் கரண்ட் சோர்ஸோட வோல்டேஜாகவும் இருக்கும். அப்படின்னா V × I இந்த ரெண்டு ஃபார்முலா எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா V × I போட்டோம்னா V = 20 வோல்ட், I = 10 milliamps போட்டோம்னா 200 மில்லி வாட். ஸோ இதான் நம்மளோட பவர். இல்லை சார் I²R போடலாமா அப்படின்னா யூ கேன் யூஸ் I²R. ஸோ அப்படி போட்டாலுமே ஸோ 10 milliamps ஹோல் ஸ்கொயர் × 2K. ஸோ இட் வில் பி 200 மில்லி வாட். ஸோ நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி வோல்டேஜஸ் V1 and V2 in the given circuit. ஸோ லாஸ்ட் சம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு 12 ஓம் அண்ட் 6 ஓம் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பேரலல். அதே மாதிரி 10 ஓம் அண்ட் 40 ஓம் இது ரெண்டும் பேரலல். ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், பேரலாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வில் பி சேம். அதே மாதிரி அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலும் அதுக்கும் அதே வோல்டேஜ் தான் மெயின்டைன் ஆகும். அப்படின்னா சிம்பிளாக சர்க்கியூட்டோட பேரலுக்கு உள்ளதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ 12 × 6 / 12 + 6. அதே மாதிரி 10 × 40 / 10 + 40. ஸோ அப்படின்னா என்ன வரும்? ஸோ 4 ஓம் ஃபார் 6 and 12 and 8 ஓம் ஃபார் 10 and 40. ஸோ சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ V1 வந்து 4 ஓம் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ். அதே மாதிரி V2ங்கிறது 8 ஓம் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ். ஸோ இப்போ ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸாக இருக்குது. we know the voltage, we can apply voltage division rule to find the value of V1 and V2. அப்படி போட்டோம் அப்படின்னா ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல் V1 வேணும் அப்படின்னா V × R1 / R1 + R2. ஸோ Vக்கு பதில் டோட்டல் வோல்டேஜ் 15, R1ங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கோம் 4, R2ங்கிறது 8. ஸோ மென்ஷன் பண்ணால் V1 = 5 வோல்ட். ஸோ இதே மாதிரி V2 = V × R2 / R1 + R2 அப்படி போட்டு பண்ணலாம். அதனால் சிம்பிளாக இந்த இடத்துல நமக்கு KVL அப்ளை பண்ணாலும் ஓகே தான். அப்படி அப்ளை பண்ணால் என்ன வரும்? 50 - V1 - V2 = 0. V1 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5. ஸோ அப்படின்னா V2 will be equal to 10 வோல்ட். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ லாஸ்ட்டு பார்த்து சம்மும் சரி, இந்த பார்த்து சம்மும் சரி, 2-3 ரெசிஸ்டர் பேரலாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதே வோல்டேஜ் தான் வரும். ஸோ அதனால் சம் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு பிரான்ச் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சோன்னா இட் வில் டேக் மச் டைம். ஸோ ஃபைனல் சம், ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் RAB ஃபார் தி கிவன் சர்க்கியூட். ஸோ கொடுத்த சர்க்கியூட் பார்க்கும்போது நிறைய மிக்ஸ் மேட்ச் இருக்க மாதிரி தெரியுது. பட் இங்கே வந்து வெறும் பேரலல் அண்ட் சீரிஸ் காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது. தெர் இஸ் நோ நீட் டு கோ ஃபார் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். ஸோ அதுக்கு நம்ம போகணும் அவசியம் இல்லை. நார்மல் சீரிஸ் பேரலல் சர்க்கியூட் மாதிரி சால்வ் பண்ணாலே என்எஃப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 and 5 ஓம் இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பேரலல். ஸோ அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். அப்போ 20 × 5 / 20 + 5 20 + 5 அப்படின்னா 100/25. ஸோ 4 ஓம். ஸோ அப்படின்னா சர்க்கியூட் ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அண்ட் தென் இங்கே 18 ஓம் and 9 ஓம் வந்து பேரலாக மாற்றிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ ரெண்டோட பாயிண்ட் பாருங்கள், 9ஓட and 18. ஸோ ரெண்டோட அப்பர் பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்டில் சேம் பாயிண்டில் கனெக்ட் இருக்குது. அதே மாதிரி லோயரில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ சேம் கனெக்டட் டு நோட் பி. ஸோ ரெண்டுமே சேம் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால தே ஆர் parallel. ஸோ அப்படின்னா இங்கே இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ 1 4 and 1 ohm ரெண்டுமே எப்படி இருக்குது இன் சீரியஸில் இருக்குது. ஸோ 4 + 1 = 5. அதே மாதிரி 18 and 9 ரெண்டுமே எப்படி இருக்குது இன் parallel. ஸோ 18 × 9 / 18 + 9. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் will be 6 ohm. ஸோ சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்ஸ்ட் ஆஃப் 18 and 9 we have exchanged by 6. அதே மாதிரி 4 and 1க்கு பதில் we have included 5. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ 20 and 5 ohm. ஸோ ரெண்டுமே parallel. ஸோ அகெயின் it will be equal to 4 ohm. ஸோ திருப்பி சர்க்யூட் ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ this will be our new circuit. ஸோ இந்த சர்க்யூட்டில் 4 and 2 ரெண்டுமே எப்படி இருக்கு இன் சீரியஸ். ஸோ 4 + 2 6. ஸோ நெக்ஸ்ட் 6 + 6 அதாவது 6 ohm 6 ohm parallel இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம் 6 × 6 / 6 + 6. ஸோ 36/12 which will be equal to 3. ஸோ ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ 8 and 3. ஸோ போத் ஆர் இன் சீரியஸ். ஸோ 8 + 3 ஸோ which will be equal to 11 ohm. ஸோ 11 ohm தான் நம்மளோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RAB. ஸோ இந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை பார்க்கும்போது ஏதோ ட்ரையாங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க, உள்ளெலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிமா இருந்துச்சு. பட் கரெக்டாக அந்த ரெசிஸ்டர் என்ன மாதிரி நோடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக பார்த்தாலே போதும் சர்க்யூட் வந்து சிம்பிள் சர்க்யூட்டாக இல்லை காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டானு கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட்டு டயக்ராம் மட்டும் பார்த்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்னு இது பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உட்காந்து அனலைஸ் பண்ணி அது வந்து என்ன மாதிரி சர்க்யூட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் we will see நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து. தேங்க்யூ கைஸ்.